ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இன்ஃபோசிஸ் வந்து ரீசெண்டாக ஒரு அஃபிஷியல் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட்ல இருந்து நமக்கு விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.0 ஃபார் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப் எப்படிலாம் அப்ளை பண்ணுறது, இதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன, இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, இதுக்கு எப்படிலாம் நம்மளோட அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நேற்று தான் எனக்கு மெயில் வந்துச்சு அஃபிஷியலாக. இது வந்து 6th எடிஷன். பாஸ்ட் இயர் வந்து 5th எடிஷன். அது விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 5.0 இருந்துச்சு. அதில் வந்து நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இன்டர்ன்ஷிப்பும் 3 months கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் கெயின் பண்ணிட்டேன். இந்த இன்டர்ன்ஷிப் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு இதை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்டெப்த் டெக்னிக்கல் நாலேஜ். இதில் வந்து அவங்க கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு இன்டெப்த் டெக்னிக்கல் நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னா இப்போ நீங்கள் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப்பில் அவங்க ஒரு 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 டீமுக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற டொமைனை ஒரு டீமாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 20 மெம்பர்ஸ் ஒரு டீமுக்கு 20 to 25 மெம்பர்ஸ் வருவாங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் டீமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன்ஃபோசிஸ்லேருந்து. அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணாலும் உங்களால் புதுசாக கற்றுக்கவும் முடியும். தேர்டு வந்து எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். இந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ்னால் யாரும் இல்லை. இப்போ இன்ஃபோசிஸில் இப்போது கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க வந்து உங்களுக்கு கைடாக வருவாங்க. லைக் மென்டோர். அவங்க வந்து உங்களுக்கு எப்படிலாம் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் அவங்களும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே இது யூனிவர்சிட்டி மஸ்ட் பி யுவர் அண்டர் கிராஜுவேட் பர்சூவிங் கிராஜுவேட்டாக இருக்கணும். இப்போ அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும், இல்லை கம்ப்யூட்டர் கிராஜுவேட் இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களுக்கு இப்போதைக்கு. போன வருஷம் வந்து தேர்ட் இயர் ஆர் ஃபைனல் இயர் மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு அவங்களோட சேனலில் போயிட்டு நம்ம இந்த விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.0ன்ற சேனல் பேஜுக்கு போயிட்டு நம்ம அங்கே தான் அப்ளை பண்ணணும். செகண்ட் வந்து இங்கே என்னென்ன டெக்னிக்கல் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 6 கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஏஐ, அதுக்கப்புறம் ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா டெக், ஜாவா ஃபுல் ஸ்டாக், டேட்டா விஷுவல், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நான் வந்து போன வருஷம் என்னென்னு சூஸ் பண்ணேன்னா ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணேன். ஆனால் என்னோட இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் ரியாக்டை தான் வச்சு யூஸ் பண்ணேன். ரியாக்டை வச்சு ஒரு வெப்பேஜ் பில்ட் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் டீமாக. அதுக்கு வந்து அடுத்து வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எப்படி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கான டெட்லைன் என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் 2. இது ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனோட டெட்லைன் என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் 30. நீங்கள் வந்து இன்னும் ஒரு 4 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 நாளுக்குள்ள அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஜூன் 30க்குள்ளே நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் உங்களுக்கு வரும். லைக் என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ண மெயில்ஸு. அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களோட வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எடுக்கிற டொமைனை பொறுத்து தான் உங்களுக்கு ஷெடியூல் ப்ரொவைட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது சொல்கிறேன். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்ட் கொடுங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும் நியூ யூசருக்கோசரம். இதில் இருக்கிற டேட்டா ஃபஸ்ட்டு ஏஜ் வெரிஃபிகேஷன், உங்களோட ஏஜ் என்னன்றது. அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் ஓடிபி வெரிஃபிகேஷன், சப்மிஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிடுவீங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கிறேன். இதுதான் அந்த இன்ஃபோசிஸ் அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் பேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்ஃபோசிஸ் 6th எடிஷன், அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோசிஸோட என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வருது, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ், அதுக்கப்புறம் எப்படிலாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு
நாமினேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமா நாமினேட் அவங்க அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஜூன் ஜூன் 30க்குலாம் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடிக்கு வந்து நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு மெயில் வரும். அவங்க மெயில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜான்னா இன்னும் 2 மந்த்ஸ்க்குள்ள இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜூன் 30ல முடிச்சிங்கன்னா ஜூலையில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆகஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட்டில் இது பண்ணிவிட்டு செப்டம்பரில் எனக்கு மெயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்போட டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. 4 மைல் ஸ்டோன் இருக்கும். ஒரு மைல் ஸ்டோனுக்கும் 2 வாரம். அப்போனா இன்டர்ன்ஷிப் வந்து 8 வாரம் இன்டர்ன்ஷிப் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது? இந்த லிங்க்கை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றதை சொல்லிடுறேன். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் பைத்தான் ஃபுல் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக், அப்புறம் டேட்டா விசுவலைசேஷன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் போய் காமிக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பாஸ்ட் இயரே பண்ணிட்டேன். இது வந்து 2 நியூ வந்திருக்கு. இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்டிஃபிகேட் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த இடத்துல சர்டிஃபிகேட் ஷோ ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எழுதிட்டு ஃபைனலாக ஒரு எக்ஸாம் எழுதணும். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு மூவ் ஆகலாம். அதில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அது வந்து அட்டெம்ப்ட் வரும் உங்களுக்கு. அரௌண்ட் 14 டேஸ் வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன ஒரு டொமைன் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு டொமைனில் போயிட்டு நீங்கள் அதில் இருக்கிற கோர்ஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வே கொடுக்கணும் நம்ம. எக்ஸ்டெப்ட் அண்ட் ஸ்டார்ட். இதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே கேட்பாங்க. இதில் ஸ்டார் போடுறதெல்லாம் மேண்டரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்குறாங்க, அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் என்ன காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இன்ஸ்டியூட் நேம், அப்புறம் நேம் ஆஃப் த சிட்டி, வேற ஒரு இன்ஸ்டியூட் லொக்கேஷன், உங்களோட காலேஜ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் உங்கள் இன்ஸ்டியூட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாடு கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக் அந்த மாதிரி எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எனக்கு கரெக்டாக என்ன படிக்கிறீங்கன்னு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் அதர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதர்ஸ்க்கான இது கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போது யூஜி பிஜியில் இருந்தீங்கன்னா எந்த இயர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் தேர்ட் இயர் இல்லை ஃபைனல் இயர் இருந்தால் ஃபைனல் கொடுங்க, இல்லை அதர் கொடுத்துருங்க. இப்போ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் படிக்கும்போது ஒரு பாஸ்ட் அவுட் இருந்தாங்க. அப்புறம் இன்ஃபோசிஸ் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தவங்க கூட வந்து அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ் அவுட் ஆனால் எந்த இயர் கிராஜுவேட் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இப்போ வேறு எதனா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சொல்லி அதுவும் கொடுக்கணும். இல்லை ப்ரீவியஸாக இன்டர்ன்ஷிப் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களான்னு சொல்லி கொடுக்கணும். நான் வந்து எஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது சப்மிட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. இருங்க நான் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் எலிஜிபிள் இல்லை. இது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணியிருக்கனால எஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மேலே நேம் கொடுக்கும்போது உங்கள் ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயும் அதே பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாலாஜி கிருஷ்ணன் கொடுத்துருக்கேன் என்னோட ப்ரொஃபைலில். அதே மாதிரி இங்கேயும் பாலாஜி கிருஷ்ணன் கொடுக்குறேன். அப்போ நெக்ஸ்ட் சப்மிட் கொடுக்குறேன். அதெல்லாம் ஒரு டைம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான், உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ ஹோம் பேஜ் மூவ் ஆகிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபோசிஸ் இன்டர்ன்ஷிப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதோட நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் கிடைக்காது உங்களுக்கு.
நீங்கள் வந்து கன்ஃபார்மாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்க்கான மெயிலே வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப்ன்ற சேனல் பேஜுக்கு போயிட்டு, நீங்கள் எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இதில் வந்து ஒரு ஒரு கோர்ஸும் இது ஃபுல் ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்கன்னா, கடைசியில உங்களுக்கு ஒரு நீங்கள் எல்லா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, கடைசியில உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் மாரி வரும் இதிலயே. அத கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட்டே வரும் இன்டர்ன்ஷிப்ப பத்தி. எப்படி இத கம்ப்ளீட் பண்றதுன்னா, இது உள்ள லாகின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் குடுங்க. ஸ்டார்ட் குடுத்துட்டு, இதுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு, நெக்ஸ்ட் குடுக்கலாம் இதுல நீங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோசரம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா ஆங்குலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆங்குலர்லயும் இதே மாரி தான் ஸ்டெப்ஸ்லாம். நீங்க அத படிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு ஒரு கடைசில உங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு டாக்குமெண்ட் மட்டும் தான் படிக்கிறது வரும். அடுத்தது குவிஸ் வரும். பார்த்தீங்கன்னா, இந்த குவிஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும் நீங்க. இத அட்டெண்ட் பண்ணிட்டு, இதுலலாம் இது நார்மல் குவிஸ் தான். இதுல நீங்க பாஸ் ஆனாலும், ஃபெயில் ஆனாலும் கணக்கு எடுத்துக்காது. கடைசில இங்க ஒரு குவிஸ் இருக்கும். இருங்க காமிக்கிறேன். இதுல வரல. இந்த மாரி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, சர்டிஃபிகேட் கடைசியா ப்ரொவைட் ஆகும் உங்களுக்கு. 100% ஆனா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜெனரேட் சர்டிஃபிகேட்னு ஒரு பட்டன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, சர்டிஃபிகேட் உங்களுக்கு காமிக்கும். இருங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்ட்ரோடக்ஷன் டூ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, கடைசி இங்க செல்ஃப் அசஸ்மென்ட் இருக்குங்கல்ல, இத நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி 60% மேல இருந்தா தான் நீங்க பாஸு. இல்லன்னா மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுற மாரி இருக்கும். இதுக்குள்ள இன் பிட்வீன்ல ஒரு குவிஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு குவிஸ் இருக்கா? கேஸ் ஸ்டடி குவிஸ் இதெல்லாம் வந்து நார்மலா தான் இருக்கும். இது நீங்க பாஸ் ஆனாலும், ஃபெயில் ஆனாலும் கணக்கு இல்ல. ஆனா இந்த குவிஸ்ல இருந்து தான் ஃபைனலா நம்மளுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கேட்கிற கொஸ்டின் தான் கடைசியா இந்த இடத்துலயும் கேட்பாங்க. அதனால இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா, கடைசியில பண்ணலாம். இந்த மாரி நீங்க ஸ்டார்ட் குடுத்து அத கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆகும். ஃபைனலா ஒரு அசஸ்மென்ட் இருக்கு. அத கம்ப்ளீட் பண்ணுங்க. அத கம்ப்ளீட் பண்ணா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜெனரேட் ஆகும். இப்போ நீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா, இப்போ ஃபைனல் அசைன்மென்ட் இருக்கு. இப்போ நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, அது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகுறதுக்கு எங்களுக்கு 14 டேஸ் எடுத்துச்சு போன வருஷம். அதுல கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிட்டு இன்டர்ன்ஷிப்பும் கிடைக்காம போயிருக்கு. அதனால கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் வந்து இன்டர்ன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். வேற எதனா அப்டேட் குடுத்தாங்கன்னா, நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்றேன். இன்டர்ன்ஷிப் எடுக்க பாருங்க. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ச யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட வெப் டெவலப்மெண்ட்ல வந்து நான் பேக் எண்டே இந்த இடத்துல தான் கத்துக்கினேன். இன்டர்ன்ஷிப் அப்போ தான் பேக் எண்டையும், ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்றது கத்துக்கினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு மென்டார் வந்தாங்க. இஸ் அன் தெலுங்கு பெர்சன். அண்ட் இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க வேற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பர்சன்லாம் வருவாங்க. லைக் பீகார், வெளி ஸ்டேட்ஸ்ல இருந்துலாம் வருவாங்க. இப்போ நான் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டுல இருந்தேன். நீங்க நெறைய பர்சன் கூட பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமா GitHubல வந்து நீங்க அப்டேட் பண்ணினே இருக்கணும் உங்க கோடு. அதுக்கோசரம் நீங்க GitHubயும் கத்துக்குங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது. உங்களுக்கு வேற எதனா அப்டேட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு சீக்கிரம் ப்ரொவைட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்ணட்டும்.